கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில காரைக்குடி மாவட்டத்துல பிசினஸ் உமனா இருந்துட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் பத்தியும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பெண்களோட சிறு வளர்ச்சியை கூட ஊக்குவிக்கிற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த பண்பலைக்கு முதல்ல என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் மகாலட்சுமி. என்னோட கணவர் பெயர் முத்துக்குமாரசுவாமி. நாங்க இருக்கிறது காரைக்குடி. என்னோட நேட்டிவ்னா தஞ்சாவூர். எனக்கு 2 பசங்க. பெரியவர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச்ல கொல்கட்டால 3rd இயர் படிக்கிறாங்க. 2வது பையன் 11th கிரேட் படிக்கிறாங்க. என்னோட ப்ரொஃபஷன் சொன்னோம்னா நான் ஒரு பிசினஸ் உமன், MBA கிராஜுவேட், டேலி பிராக்டிஷனர், ரெஜிஸ்டர்ட் GST பிராக்டிஷனர், அப்புறமா ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட். நாகுவிலா சர்பத் கம்பெனின்னு காரைக்குடியில ஒரு சர்பத் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்களோடது. அதை நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க கம்பெனியோட பேர் வந்து நாகுவிலா சர்பத் கம்பெனி, காரைக்குடியில இருக்கு. நன்னாரி சர்பத் மேனுஃபேக்சர் பண்றோம். எங்களோட பிசினஸ் அப்படின்னா 80 வருட கால பழமையான நிறுவனம். 1945 உருவானது. என் கணவரோட தாத்தா திரு நல்லபாகன் செட்டியார் அவர்களால உருவாக்கப்பட்டது. இப்போ நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது 3வது தலைமுறை. இந்த தொழில்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொருத்தரும் அவங்களோட காலகட்டத்துல மிகப்பெரிய பலமா இருந்து பிசினஸ் முன்னேற்றி இருக்காங்க. இப்ப எங்களோட பார்ட் அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் பிசினஸ். ஸோ அதன் மூலமா இந்தியால பல ஸ்டேட்ஸுக்கும் இதோட சேல்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு. 3 ஜெனரேஷனா அத்தனை பேரோட உழைப்புக்கும் ஒரு பலனா இப்போ சமீபத்துல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐகான் ஆஃப் காரைக்குடி அப்படிங்கிற அவார்டு கூட கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கும் இந்த பிசினஸுக்கும் பொதுவாகவே பிசினஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. திருமணத்துக்கு முன்னாடி நான் படிச்சது வந்து BSc மைக்ரோபயாலஜி DMLT. நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் என்னோட கணவரோட ஃபேமிலி பிசினஸ். திருமணத்துக்கு பிறகுதான் நான் அந்த தொழில நுழைஞ்சேன். பொதுவா அந்த ஃபேமிலி பிசினஸ் அப்படிங்கறதால இயல்பாவே ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில பிசினஸ்ல இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. ஸோ நானும் அப்படிதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இதுல நுழைஞ்சேன். ஓகே மேம். இப்போ 3 தலைமுறையா 80 வருஷமா இந்த பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த தொழிலுக்கு நீங்க எப்படி மேம் வந்தீங்க? நன்னாரி சர்பத் அதுதான் எங்களோட மெயின் ப்ராடக்ட். அது தவிர சர்பத்துல நிறைய வெரைட்டிஸ், அதாவது வெட்டிவேர் சர்பத், ரோஸ், திராட்சை, பைனாப்பிள் சர்பத், இப்படி நிறைய. அப்புறம் ரெடி டு மேங்கோ ஜூஸ் வந்து எங்களோட இன்னொரு ப்ராடக்ட். அப்புறம் இந்த மாதிரி திருமணம் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு வந்து மணமக்களோட போட்டோ போட்டு அந்த மாதிரி சர்பத் பாட்டில்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷனாவும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ உங்களோட சர்பத் தொழில நீங்க என்னென்னலாம் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நன்னாரி சர்பத் அதுதான் எங்களோட மெயின் ப்ராடக்ட். அது தவிர சர்பத்துல நிறைய வெரைட்டிஸ், அதாவது வெட்டிவேர் சர்பத், ரோஸ் சர்பத், திராட்சை, பைனாப்பிள் சர்பத், இப்படி பல வகைகள் தயார் பண்றோம். அப்புறம் ரெடி டு யூஸ் மேங்கோ ஜூஸ் வந்து எங்களோட இன்னொரு ப்ராடக்ட். அதே மாதிரி திருமணம் அந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் மணமக்களோட போட்டோ போட்டு சர்பத் வேணும், ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். தொழில் செய்யற பொதுவா எல்லாருக்குமே தெரியும், அந்த பிசினஸ்ல உள்ள எல்லாருமே எல்லா வேலையும் தெரிஞ்சு இருந்தா தான் அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். எந்த சமயத்திலையும் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கணும். எந்த இடத்துல ஆள்வல்லையோ அந்த இடத்துல நம்ம போய் நிரப்பணும். இதுல எங்களோட தொழிலும் விதிவிலக்கு இல்லை. ஸோ எல்லா வேலையுமே எல்லாரும் தெரிஞ்சு செய்வோம். குறிப்பா சொல்லணும்னா என்னோட கணவர் வந்து ப்ரொடக்ஷனையும் R&Dயையும் பாத்துக்கிறாங்க. நான் சேல்ஸ் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் பாத்துக்கிறேன். இப்போ ஃபேமிலியா சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுல உங்களோட பங்கு அப்படின்றது என்ன மேம் இருக்கு? சொல்றேன் மேம். பொதுவா ஒரு தொழில் வந்து பல வருஷங்கள் நிலைச்சு நிற்கணும்னா குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுல எங்களோட ரகசியம் அப்படின்னு சொல்லணும்னா, பொதுவாக இந்த நன்னாரி வேர், வெட்டி வேர் அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வெயில் காலத்துல இயற்கையா நம்ம பாடியை குளிர்விக்கக்கூடிய பொருட்கள் அதுதான். அப்படி அந்த வேற முழுமையா பயன்படுத்தி சர்பத் தயாரிச்சாதான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும்.
நாங்க தாத்தா காலத்துல எப்படி வேற பயன்படுத்தி இயற்கையா தயாரிச்சாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்து வேலையை சுலபப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறோம். மற்றபடி இயற்கையான தயாரிப்பு முறையை தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க கஸ்டமர் பல பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும் போது சர்பத் குடிச்ச மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டியும் டேஸ்ட் கன்சிஸ்டன்சியும் தான் எங்களோட பலம்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ இவ்வளோ சூப்பராக நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு வர்றீங்க இல்லையா? இப்போ நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கூகுள்ல நாகவிலாஸ் சர்பத்னு சர்ச் பண்ணா எங்களோட வெப்சைட் இருக்கும். ஃபேஸ்புக்ல நாகவிலாஸ் சர்பத்னு பேஜ் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் 96 55 30 81 04. இது மூலயமாவும் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க, நிறைய வகை சர்பத் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க. நீங்க சவாலா நினைச்ச தருணம் அப்படின்னு இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஏற்கனவே சொன்னது மாதிரி எனக்கும் பிசினஸ்க்கும் சம்மந்தம் இல்ல. மார்க்கெட்டிங்கிறது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சமயத்துல நான் சேல்ஸ் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நானா விரும்பிதான் அதை பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். ஆனா அது ஒரு சவாலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களோடது வந்து டைரக்ட் சேல்ஸ். முதல்ல நான் என் மாமனாரோட தான் 2008 சேல்ஸுக்கு போக ஆரம்பிச்சேன். சில காலம் கழிச்சு அப்புறம் தனியா போக ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்துல வந்து டைரக்ட் சேல்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு தெரிந்த பகுதிகளில் எந்த லேடியும் போனதில்லை. அதுவும் எங்க சேல்ஸுங்கிறது எப்படின்னா கிராமம், அதை ஒட்டின பகுதிகள். முதல்ல நான் போகும்போது பல பேர் ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்தாங்க, கேட்டாங்க. ஸோ அதுல நான் நிலைநிறுத்திருக்கிறது எனக்கு ஒரு சவாலா தான் இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, நான் அதுல பல பேர் என்னை வரவேற்கவும் தான் செஞ்சாங்க. அப்புறம் எனக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்த எல்லா துறையுமே எனக்கு ஒரு சவாலா தான் இருந்துச்சு. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் சைடு நான் டேலி கத்துக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்க போனேன். பட் ஆனா நான் படிச்சது மைக்ரோபயாலஜி. அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு நமக்கு ஆனா கூட தெரியாது. ஸோ அதை கத்துக்கிட்டு டேலி பிராக்டிஸ்னரா ஆனேன். அப்புறம் டாக்ஸேஷன்னா என்னன்னு தெரியாது. பட் ஜிஎஸ்டி வந்த புதுசுல ஜிஎஸ்டியை கத்துக்கிட்டு ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னரா என்ன நான் வளர்த்துக்கிட்டேன். இப்படி நான் எடுத்த ஒவ்வொரு துறையும் எனக்கு புதுசு. அது ஒரு சவாலா தான் அமைஞ்சது. ஆனா இந்த சவால் எல்லாமே எனக்கு தைரியத்தை தந்துச்சுன்னு தான் சொல்லணும். எதுவுமே என்னால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனா ஓகே மேம். இப்போ நிறைய சவால்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்க பெருமையா உணர்ந்த தருணம் அப்படின்னு இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். சொல்றேன் மேம். பொதுவா வந்து நாம நினைப்போம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்மளை பார்த்து ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். ஸோ அப்படி ஒரு தருணத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல வந்து வீட்டுல முறுக்கு தயாரிச்சு விற்கிற ஒரு ஃபேமிலி. அந்த லேடி அவங்க வீட்டை விட்டு ரொம்ப வெளியில போயெல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க. நான் சேல்ஸுக்கு போக ஆரம்பிச்சு சில வருஷம் கழிச்சு அவங்க என்ன மாதிரி வண்டியில போய் இந்த மாதிரி டைரக்ட் சேல்ஸுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த அக்கா போறாங்க, நான் போனா என்ன பயம், நான் பண்றேன், நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த பிசினஸ்ல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ நாம ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்கிறதே நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். சூப்பர் மேம். இப்போ ஒரு பெண்ணா இவ்வளோ பிஸ்னஸ் பண்றீங்க, நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உங்க குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா. எந்த ஒரு கேரியர் உமனுக்குமே குடும்பத்தோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட அப்பா அம்மா என்னை ரொம்ப துணிச்சலா தான் வளர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்னை தடை பண்ணது கிடையாது. அப்புறம் என்னோட கணவர் மற்றும் அவங்க ஃபேமிலி, இன்னும் சொல்லணும்னா என்னோட மாமியாரே ரொம்ப போல்டான லேடி தான். எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த பிசினஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால என்னோட ஃபேமிலி என்னோட எந்த முயற்சிக்கும் தடை சொன்னதில்லை. எங்க அப்பா, சிஸ்டர், மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தாது, இப்படி எல்லாருமே என்னை சுத்தி என்னோட ஃபேமிலியில வந்து உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றவங்க. உழைக்க தயங்கவே மாட்டாங்க. ஒரு வகையில அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த தருணத்துல நீங்க நன்றி சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா அது யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? நான் நன்றி சொல்ற நபர் அப்படிங்கிறத காட்டிலும் என்னோட பேக் போன் வந்து என்னோட கணவர் அப்படின்னு தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சமயத்துல நான் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் ஆனா அப்ப என்னால அதை பண்ண முடியல. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டினது என்னோட கணவர். அப்புறம் எல்லாருமே சேல்ஸுக்கு போறது ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு பொதுவா தயங்குவாங்க. ஆனா நான் சேல்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு தயக்கம் இல்லாம சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணது அவர் தான். என்னோட எந்த முயற்சி எடுத்தாலுமே என்னால இது ஒரு நாள் முடியுமா,
அப்படின்னு ஒரு கேள்வியே அங்க இருக்காது. பாத்துக்கலாம் பெண்ண, ஒண்ணு சக்சஸ் கிடைக்கும், இல்லாட்டினா அடுத்த முயற்சி அவ்வளவுதானே அப்படிங்கறதுதான் அவரோட பதிலா இருக்கும். ஸோ நம்ம தோத்துட்டா நம்மள என்ன சொல்லுவாங்களோ, நம்ம சுத்தி இருக்கோம் எப்படி கேள்வி பண்ணுவாங்களோ, நம்ம என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே எனக்கு எந்த இடத்துலயுமே இல்லை. எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறது தான் இருந்தது. ஸோ வாட் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதுதான் என்னோட சக்சஸுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லணும். சூப்பர் மேம். இப்போ ஒரு பெண்ணா குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தொழிலையும் சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி மேம் கையாள்றீங்க? எல்லா பெண்களுக்குமே இது ஒரு சவால் தான். இரட்டை மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஏன்னா கேரியர்ல நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா குழந்தைங்களோட படிப்பு, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் அதெல்லாம் ரொம்ப நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இல்லாட்டினா கேரியரை மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நான் இதுல ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். அது நானும் ஃபாலோ பண்ணேன், என்னோட கணவரும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஃபாலோ பண்ணாரு. என்னன்னா இந்த ஈவினிங் டைம் என்னோட பசங்க என்னோட ஃபேமிலிக்கானது. மேக்சிமம் ஈவினிங் வந்து அந்த 5 to 10 வந்து அவங்களோட தான் நான் இருப்பேன். ஒன்னா சேர்ந்து படிக்கிறது, நிறைய பேசுவோம், நிறைய சண்டையும் போடுவோம். அப்பப்ப சண்டை போட்டு பசங்க எல்லாம் இது பண்றது எல்லாமே இருக்கும் அந்த டயத்துல. நைட் அவங்க தூங்குற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன். இந்த குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பசங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களோட திறமை என்ன, எல்லாமே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பாருங்க, ஒருத்தவங்க மட்டும் வந்து உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எது உன்னோட பிளஸ் அப்படின்னு சொன்னா நம்மளால டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. பட் ஆனா நம்மளோட எதிர்த்த இருக்கவங்க, நம்மள்ட்ட பழகுனவங்க வந்து நம்மள நல்லா கணிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களோட அந்த பழகும் போதுதான் நம்ம அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு கேட்டா யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த டயத்தை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணதுனாலதான் என்னோட பசங்களோட அறிவியல் ஆர்வத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு ஆரம்பத்துல இருந்து அதை ஊக்குவிக்க முடிஞ்சது. 2 பேருமே நம்ம கவர்மெண்ட்ல இருந்து யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 8வது வரைக்கும் தான் நம்ம பசங்க அவங்களோட நம்ம டைம் பண்ண முடியும். அப்புறமா அதுக்கப்புறமா அவங்களோட படிப்பு, அவங்களோட கேரியர்னு அவங்க ரொம்ப பிஸி ஆயிருவாங்க. ஸோ நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் அதெல்லாமே வந்து நம்ம அந்த டயத்துல சொல்லி கொடுக்கத்தான் முடியும். ஸோ அதுதான் அவங்களோட லைஃப் லாங் அவங்கள வந்து கொண்டுட்டு போகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அது வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ். அதை வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் முடிந்த அளவு அந்த டயத்தை வந்து நம்ம ஒதுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சுயதொழில் தொடங்குறதுக்கு எல்லாரும் பொதுவா சொல்றதுதான், பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். சுயதொழில் ஆரம்பிக்க போறோங்கிற அந்த எண்ணம் வரும்போதே அவங்க அந்த நம்பிக்கையோட தான் அவங்க அந்த படியில எடுத்து வைப்பாங்க. பட் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஸ்டடி பண்ணணும். நமக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எப்படி, அதுல என்னென்ன சவால்கள் இருக்கு நமக்கு முன்னாடி, அதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிற சர்வே வச்சிருக்கணும். அதே மாதிரி பிளான் ஏ பிளான் பி ஒண்ணு வச்சிருக்கணும். ஸோ இதுல ஒரு சர்க்கிள் ஏற்படுதுன்னா இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கறதுக்கான ஒரு ஐடியாவும் நம்ம வச்சுட்டு தான் நம்மளோட தொழில ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன, எப்போதும் போல உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அதுதான் வெற்றியோட ரகசியம். சூப்பர் மேம். இப்போ நம்ம நிகழ்ச்சி மூலமா ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? லைஃப்னா எப்போதுமே எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. யாருக்குமே எந்த ஒரு வாய்ப்பும் ஒரு நேர்கோடா லைஃப் இருந்ததே கிடையாது. திடீர் பள்ளம், மேடு, ஆச்சரியம், சட்டுன்னு ஒரு சவால், இப்படி எல்லா அனுபவமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு தடை இருக்கத்தான் செய்யும். அதை தாண்ட துணிச்சலை முதல்ல ஏற்படுத்திக்கணும். அதை ஏற்படுத்திட்டாலே பெண்கள் எல்லாருமே சக்சஸ் தான். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச அந்த ஃபீல்ட்ல கிடைச்சாதான் என்னால சக்சஸ் பண்ண முடியும், இது எனக்கு தெரியல அப்படின்னு தான் இருக்கக்கூடாது. எது கிடைச்சாலும் எந்த வாய்ப்பையும் தட்டி கழிக்காம அதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அப்புறம் சக்சஸ் தான். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நேயர்களுக்கு சொல்றதுன்னா அப்படின்னா, வெற்றினாலும் தோல்வினாலும் நம்மளோட அடுத்தது என்ன இருக்கணும்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கணும். ஒரு வெற்றி கிடைச்சிட்டாலும் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தபடி எப்படி எடுத்து வைக்கணுங்கிற அந்த கேள்வி வாட் நெக்ஸ்ட் கேட்டுக்கணும். தோத்துட்டாலும் சரி இதுல விட்டு போச்சு, அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட், இதை தாண்டி நம்ம எப்படி அடுத்து வரணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துலயும் நம்ம தேங்கி நிக்கவே கூடாது. சக்சஸ் கிடைச்சிட்டாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் தேங்கி நின்ற கூடாது. போதும், இதோட போதும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப இதுவா மாறிட்டே இருக்கு. கடைசி இப்போ AI வரைக்கும் வந்தாச்சு.
எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தவே தெரியாது. பட் இப்ப செல்போன் உபயோகப்படுத்துறாதான் சர்வே பண்ண முடியுங்கிறது வயசான அவங்களுக்கே இருக்கு. ஸோ அவங்களும் அதை கத்துக்கிட்டு அதை எல்லா முதியோர்களும் பண்ணத்தான் செய்யறாங்க. ஸோ நம்மளும் இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஓடத்தான் வேணும். ஸோ எந்த ஒரு இடத்துலயும் தேங்கி நிக்காம நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். என்னோட தாரக மந்திரம் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட், அது மட்டும்தான். எல்லோரும் ஹாப்பியா இருக்கணும், பி ஹாப்பி. ஓகே மேம், சூப்பர் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காரைக்குடி மாவட்டத்தில் பிஸ்னஸ் உமனாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்கள் இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் பயன் தர்ற வகையில் நிறைய நல்ல தகவல்களை நம்ம நிகழ்ச்சி மூலமாக ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.